கோவையில் குடிமகனின் விபரீத சாகசம். ஜிடி மேம்பாலத்தில் நின்று கொண்டு பைக் ஓட்டி அலப்பறை. கோவையின் வீரன் என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். கோவையின் அடையாளமாக திகழும் அவிநாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் மது போதையில் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டே சாகசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உப்பிலிபாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை சுமார் 10.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் விபத்துகளை தவிர்க்க காவல்துறையினர் அதிநவீன வேக கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் இரவு நேரத்திலும் துல்லியமாக படம் பிடிக்கும் கண்காணிப்பு கேமராக்களையும் பொருத்தி தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இவ்வளவு பாதுகாப்பு வசதிகள் இருந்தும் ஒரு நபர் குடிபோதையில் செய்த காரியம் அனைவரையும் உறைய வைத்துள்ளது. நேற்றிரவு மேம்பாலத்தின் மீது சென்ற மதுப்பிரியர் ஒருவர் தனது இருசக்கரத்தில் அங்கும் இங்கும் சென்று இயங்கியுள்ளார். அப்போது திடீரென இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டு அங்கும் இங்கும் வளைத்து துணிகரமாக சாகசம் செய்துள்ளார். பின்னால் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் இதை கண்டு நிலை தடுமாறி போயினர். அவ்வழியாக காரில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அந்த நபரை எச்சரித்தும் அவர் எதனையும் பொருட்படுத்தவில்லை. இதில் ஒருவர் தனது செல்போனில் இந்த அபாயகரமான காட்சியை பதிவு செய்து கோவையில் வாகனம் ஓட்டும் வீரன் என்ற வாசகத்துடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி பேசுபொருளாகி உள்ளது. இதுபோன்ற செயல்கள் மற்ற வாகன ஓட்டிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.